ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சர்க்குலர் மோஷன் அப்படின்ற யூனிட்டில் ஆங்குலர் வெலாசிட்டி, சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. A stone of mass 0.1 kg tied to one end of the string is 1 meter long. It's revolved in a horizontal circle at the rate of 10 by pi revolutions per second. Calculate the tension of the string அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை ஒன்று 1 மீட்டர் லெங்க்த்து, அதோட ரேடியஸை 1 மீட்டர்னு எடுத்துக்கலாம். 0.1 kg மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோனை வச்சு நம்ம என்ன செய்கிறாங்க, ஒரு ஹரிசாண்டல் சர்க்கிள் பாத்தில் இதை சுற்றுறாங்க. பெர் செகண்டுக்கு எடுத்துக்கிடக்கூடிய இதோட ரெவல்யூஷன் எவ்வளோ அப்படின்னா 10 by pi வேல்யூ. ஸோ இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்குலர் வெலாசிட்டி. ரெவல்யூஷன்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குற இந்த இடத்துல ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை 10. ஸோ அந்த வேல்யூ நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங். டென்ஷன் அப்படின்றது என்னது, டுவார்ட்ஸ் சென்டர் நோக்கி ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த டென்ஷன் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஆக்ட் பண்ணக்கூடிய சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும், mv²/r. இந்த இடத்துல v அப்படின்ற லீனியர் வெலாசிட்டி கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஆங்குலர் வெலாசிட்டி வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அப்போது v = என்னென்னு எழுதிக்கலாம், r ஒமேகான்னு எழுதிக்கலாமா. ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது m⍵²r. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான் இங்கே என்னவா இருக்குது, டென்ஷன் ஆக்ட் ஆகுது. அப்போ டென்ஷனுக்கு என்ன செய்யலாம், m⍵²rன்ற ஃபார்முலாவை டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுறது மூலமாகவே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்போது இங்கே கொடுத்துருக்குற இந்த கிவன் டேட்டா ஃபஸ்ட் எழுதுவோம். எம்ன்ற மாசு 0.1 kg, தென் ரேடியஸ் அப்படின்றது 1 மீட்டர். இதில் கொடுத்துருக்கூடிய ஆங்குலர் வெலாசிட்டி டைரெக்டாக நம்மளுக்கு கொடுக்காம 10 by ரெவல்யூஷன்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது 1 ரெவல்யூஷன் அப்படின்றத நம்ம 2 pi ரேடியன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதை 10 by இன்ட்டு 2 pi ரேடியன் அப்படின்னு நம்ம எழுதிக்கிடுவோமா. ரெவல்யூஷனை என்ன செஞ்சுக்கிடுவோம், 2 pi ரேடியன் மாற்றிக்கிடும். அப்போ இந்த பையும் அடிக்கும் போது இந்த இடத்துல 20 radian per second அப்படின்னு சொல்லி ஆங்குலர் வெலாசிட்டி நம்மளுக்கு SI யூனிட்ல கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு இங்கே கால்குலேட் பண்ண வேண்டியது என்னது, டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங். அப்போ டென்ஷன் T = m⍵²r அப்படின்ற இந்த ஃபார்முலாவில் நம்ம இப்போ எம்மோட வேல்யூ 0.1, ஒமேகாவோட வேல்யூ 20² இன்ட்டு ஆரோட வேல்யூ எவ்வளவு 1. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். அப்போது 0.1 இன்ட்டு 400. ஸோ அதை இன்னும் சிம்பிளை பண்ணணும் அப்படின்னோம்னா 40 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரிங் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த டென்ஷன் அப்படின்றது 40 நியூட்டன். இந்த மாதிரி சிம்பிளான சில ப்ராப்ளங்களும் நம்மளுக்கு கேட்பாங்க. கொடுத்துருக்கிற இந்த டேட்டாவை நம்ம கொஞ்சம் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா, எடுத்து எழுதும் போதே கொஞ்சம் SI யூனிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா சிம்பிளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களாப்பா, தொடர்ந்து இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.